பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்று 1ஆம் தேதியாகவும் உங்களுக்கு செய்தி அனுப்ப கொஞ்சம் தாமதமானது. அது 2ஆம் தேதி காலையில் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்துடும். இந்த வாக்குத்தத்துக்குரிய தலைமை என்னன்னா, எரேமியா தீர்க்க புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். இது மட்டும்தான் நான் நிறைய பேர் வாக்குத்தத்தத்தில் போடுவாங்க இல்லையா? என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மையால திருப்தி ஆவார்கள். இந்த நன்மையானதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியுது, இந்த நன்மை எப்படி வழியாக வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, அதுலேயே 9ஆம் வசனம் படிக்கப்படும் போது, சஞ்சலத்தோடு ஒரு மனிதன் தேடி ஓடி வருவானாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேருன்னு பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரை நான் தேடி போனேன், என் பலவீனத்து நிமித்தமாக ஓடினேன், என் கஷ்டத்துக்காக நான் ஓடினேன், எனக்கு என்னை சுற்றி இருக்கிற நிறைய பிரச்சனை, அதுக்காக ஓடினங்க. நீ ஓடல, ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டார். யோவான் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கப்படும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் அழகாக சொல்லுவார், நான் தான் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டேன். மனிதன் சொல்லுவான், இந்த மாதிரி சூழ்நிலை நான் இருந்தபோது நான் கடந்து போனேன், அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. இல்லைங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் தேசத்தில் இருக்கிற அநேக குடும்பங்களுக்காக கர்த்தர் வெயிட்டிங்கில் இருக்கிறார். ஒருத்தரே தள்ள மாட்டார். இதை தான் 1 யோவான் புத்தகம் 2ஆம் வசனம் சொல்லுவார், உங்களுக்கு மட்டுமல்ல சர்வலோகத்துக்கு நான் பலியானேன். இந்த உலகத்தில் எத்தனை பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லுவோம், அவனுக்காக நான் மரித்திருக்கிறேன் ஆண்டவர் தெரிவிப்பார். அப்போ இந்த ஜனங்க எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? புலம்பலோடு இல்லையா? அதில் எரேமியா தீர்க்க புத்தகத்திலேயே அந்த எரேமியால வாசிக்கிற 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கப்படும் போது, சஞ்சலத்தோடு போராடி கொண்டு வராங்க இஸ்ரவேல் ஜனங்கள். கடந்து இயேசு தேடி வரப்படும் போது அவங்க பயணத்தை பார்த்துட்டார் ஆண்டவர். பார்த்துட்டு தண்ணீரில் கூட விழுந்து போகக்கூடாது என்று கரம் பிடித்து கடந்து வர பயணிக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எதனால சஞ்சலத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ அழுது கொண்டிருக்கலாம், நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம், எத்தனை விதமான காரியத்தை கொடுத்து என்ன நடக்குமோ என்று பைத்தியம் பிடிச்ச போல நீ எழுதியிருக்கலாம். இந்த செய்தியை நீ கேட்கிற நேரத்தில் உன்னை தேவன் சந்தோஷப்படுத்த போகிறார், உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ஜனங்கள் கடந்து பயணித்து கொண்டு வருகிறான்னு சொன்னால், அது தேடி இயேசுவை தேடி வரும்போது அவர் புறம்பாக தள்ள மாட்டார். தன்னிடத்தில் வரவங்களே புறம்பாக தள்ளவே மாட்டார். அப்போ எப்படி அடித்தார் பார்த்தீங்கன்னா, அடித்து வந்து நிற்க வைப்பதை காட்டிலும் அவர் கூப்பிட விதங்களை பார்த்தீங்கன்னா கன்னிகளை பார்க்குறாரு. அந்த எரேமியா தீர்க்க புத்தகத்தையே 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது முதல்ல பார்த்தீங்கன்னா வாலிப சகோதரிகளும் சகோதரனை பார்க்குறாரு ஆண்டவர். அப்போ வாலிப சகோதரியை முதியவரை பார்த்து அவங்களை முதல்ல சந்தோஷப்படுத்துறார், அவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுறார், அவங்களை தேற்றுகிறார், அவங்களை சஞ்சலத்தை மாற்றி சந்தோஷப்படுத்தி பார்க்கிறார். இந்த உலகத்தில் யார் அப்படி நம்மளை பார்ப்பான்? நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்கறான்னு சொன்னால் ஏதோ நம்ம இடத்துல இருந்து ஏதோ சுயநலத்தை எதிர்பார்ப்பான். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இன்னார் மூலியமாக இது கிடைக்கின்றதுக்காக அதுக்காக தான் நம்மளை அவன் ஏற்படுத்தி கொள்ளுவான். தன்னால நமக்கு என்னால் ஒரு சந்தோஷம் ஒருத்தர் கிடைக்குதுன்னா நம்மளை அழைப்பாங்க இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்கள வந்தவர்களை புறம்பாக தள்ள மாட்டேன் என்று சொன்ன தேவன் புறம்பாக தள்ளாதபடி அவங்களை சந்தோஷப்படுத்துற. முதல்ல சந்தோஷப்படுத்தினங்க. இயேசு உன்னை ஏற்றுக்கொள்ளார் என்று சொல்வதை காட்டி முதல்ல சந்தோஷப்படுற, அவன் துக்கத்தை முதல்ல சந்தோஷப்படுத்தி காட்டுறார் ஆண்டவர். எரேமியா புத்தகத்தை நீங்கள் வேதம் வச்சிருந்தா, இருபுறம் கருக்குள்ள பட்டையும் வச்சிருந்தா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் போது, அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அநேக கன்னிகளையும் வாலிபரும் முதியவரைய என்ன பண்றாரு? சந்தோஷப்படுத்துறாரு. அவங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றி, அவங்களை தேற்றி, அவங்க சஞ்சலத்தை மாற்றி சந்தோஷப்படுத்தி பார்க்கிறார். அப்போ அத்தனை பேர் சந்தோஷப்படுத்த போது, என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். ஒருவருக்கு ஒரு திருப்தி கிடைக்க நினைச்சீங்க, அந்த திருப்தி இத்தனை வரை பிரச்சனையிலிருந்து விடுவித்து உன்னை காத்து முதல்ல உன் இதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுத்து தான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அந்த உயர்த்துற தேவனை மறக்கக்கூடாது இல்லையா? அவர் என்னைக்கு மறக்கக்கூடாது. இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் அதுதானே. நீங்க பாருங்க, இந்த மாதம் 1ஆம் தேதி அதுவும் இந்த செய்தி வர உங்களுக்கு தாமதமானது. ஆனால் 2ஆம் தேதி இது காலையில் உங்ககிட்ட வரக்கூடிய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை நிறைய செய்திகளை பகிர்ந்து கொள்வது கிடையாது. நிறைய செய்திகள் எல்லாரும் அனுப்புறீங்க. அதனால நான் என்ன பண்ணுறது,
ஒரு காலத்தில் யாருமே அனுப்ப மாட்டீங்க, நீங்கள் நிறைய அனுப்புறீங்க, நிறைய செய்திகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த வேலை என்ன பண்ணுறீங்க, தொடர்ந்து பயணிக்கும் போது அது நல்லா இருக்குது இல்லையா, அதையே பார்த்து கொள்ளுவலாம். எனக்கே ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம அனுப்பலாமே. அப்போ ஒரு காரியத்தை கொடுத்து சரியாக அந்த டிராவல் போகும்போது சரியாக இருந்தால் அழகாக இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் மெயின் இல்லையா. அடுத்த வசனம் படிக்கப்படும் போது இங்கே யோவான் 15:16 படிக்கும்போது இப்படி சொல்றாரு. யோவான் 16:33 உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்குள் உலகத்தை நான் ஜெயிக்க போகிறேன். எப்படி திடன் கொள்ளணும்? இந்த சிலுவை நாட்களுக்காக நீங்க எடுத்த உபவாசங்கள் என்னத்துக்காக எடுத்திருக்கேன் எனக்கு தெரியாது. நீ காத்திருந்து இருக்கிறத கழுகு போல உன்னை வழுத்து போகிறார். நீ எதுக்காக இந்த உபவாசத்தில் இருக்கிற எனக்கு தெரியாது. அது உன்னை சார்ந்து இருந்தால் அந்த உபவாசம் கேட்கப்படும். உன் குடும்பத்தின் பிரச்சனையாக இருந்தால் கேட்கப்படும். நான் ஆண்டவருக்காக உபவாசம் போறேன்னு எங்கேயும் சொல்லாதீங்க. ஏன்னா கர்த்தர் நமக்காகத்தான் 36 ஆண்டுகள் இந்த பூமிக்குள்ள வந்து சகல சுவிசேஷத்தை அறிவித்து அற்புதங்கள் அடையாளத்தை செய்து மரித்து 3 நாள் ஒழித்திருந்தார். அப்பதான் சொன்னார் 1 யோவான் புத்தகம் 2:2 போது, உங்களுக்கு மட்டுமல்ல சர்வலோகத்துக்கு நான் பலியாவனேன் என்று. அப்போ அநேக உபவாசம் 40 நாட்கள் மேலே எடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளில் மற்ற நாளில் என்னன்னு கண்டுக்க மாட்டாங்க, அவங்கள பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கூட்டத்தை காட்டணும், சபையை நிரப்பி காட்டணும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைக்கு எத்தனையோ விரோதமான செயல்பாடு நடக்கும். நான் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கடந்து பயணித்து கொண்டிருப்பேன். நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனமோ, அவங்களுக்கு ஒரு ஏதோ பிசாசுகிரியோ வந்ததோ அவங்கள விட்டு விலகிடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் அந்த சபைக்கு போங்க, அந்த ஊழியக்காரர் இருப்பார், ஜெபித்து கொள்ளுங்க. இன்னைக்கு தலைமை தாங்கி நடத்துகிறாங்க இல்லையா, அது ஊழியமானு கேட்டால் ஊழியம் கிடையாதுங்க. மனுஷனுக்கு பயந்து ஜனங்களை கூட்டுறீங்க. தேவனுக்கு பயந்து பாருங்க, ஒரு கிராமமே இயேசுக்கு சொந்தமாயிடும், ஒரு தேசமே இயேசுக்கு சொந்தமாயிடும். ஏன்னா யோவேல் 2:28 படிக்கும் போது மாமிஷமல் யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்றார் கடைசி காலத்தில். அது வாலிபர்களாக இருக்கலாம், இங்கே மட்டும் சொல்ல வாலிபரை கொடுத்து வாலிபர்களுக்கா, வாலிப சகோதரியாக இருக்கலாம், முதியவராக இருக்க யாராக இருக்கும், அவங்க மேலே என் ஆவியை ஊற்றுவேன். சில தீர்க்க தரிசனம் சொல்லுவாருங்க, நவையான பாஷையில் பேசுவாங்க. அவங்களுக்கு விசுவாசத்துக்கு ஏற்றபடியான அற்புதத்தை அடையாளத்தை கற்றுக் கொடுப்பார். நம்ம பிள்ளைகளை கொடுத்து சொல்லுவேன், கடினமாக பேசி கொண்டிருக்கிறான். மகளை கொடுத்து நான் எப்போது எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறாரு. இதில் ஏதோ ஒரு அபிஷேகம் அவங்க மேலே ஊற்றப்பட்டதாக இருந்தால் அது அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஊற்றுவார் இல்லையா. என் ஜனங்களுக்கு நான் அளிக்க நன்மையால் திருத்தி அடையான வாக்களித்த தேவன் கண்டிப்பாக செய்வார் இல்லையா. எதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம், ஊழியத்தின் பாதையில் கடந்து போக அவர் உனக்கு முன் வைத்திருந்தார்னா உனக்கு ஊழியத்தில் அழைத்திருவார். இன்னைக்கு நிறைய பேர் எல்லாரும் ஊழியம் செய்யலாம் கடந்து வர முடியாதுங்க. எத்தனையோ பாடுகள் நாங்கள் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். எதை கொடுத்து கவலைப்படுறது கிடையாது. ஆத்துமா நிறைஞ்சி இருக்கும், சபையில் சந்தோஷப்பட்டு இருப்போம். 2 மாதத்துக்கு பிற்பாடு பார்த்தா அந்த மேலே மேலே கொள்வாங்க. ஏன்னா சில சுவிசேஷம் அவன் இதயத்தையே கடினப்படுத்தும். இப்படி தான் வாழணும்னு சொல்லி சத்தியத்துக்குள்ளே வாழணும், சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கிச்சு, இனிமேல் நானே வழியும் சத்தியமாக இருக்கிற என் தேவனை நம்பி வாழன்னு சொல். மனிதனை பயங்காட்டுவது சுவிசேஷம் அல்ல, மனம் திரும்புவது தான் சுவிசேஷம். தேவன் பயங்காட்டியோ பேய்களை ஓட்டணும் இல்லையா, இந்த குடும்பத்தை கடந்து போனோம், பிசாசு ஓட்டணும், அதனால் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்றதோட அவர் இதயத்தில் குடியிருக்கிற அநேக உலக சிற்பன்பத்தை ஆசையை விட்டு அது விலகி போனால்தான் அவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, மனைவி கொடுத்து நீ வந்து வேதனைப்பட்டிருக்கலாம், சகோதரனை கொடுத்து வேதனைப்பட்டிருக்கலாம், உன் கணவரை கொடுத்து வேதனைப்பட்டிருக்கலாம், உன் அண்ணன் தம்பியை கொடுத்து வேதனைப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கேன், என் ஜனத்துக்கு நான் அளிக்க நன்மையால் திருப்தி அடைவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக செய்து முடிப்பார். கடந்தோ இல்லையா, கஷ்டமா, என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறியா, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டியோ அதே இடத்துல கர்த்தர் வைத்துவார். ஏன்னா வாரினால் அடிக்கப்பட்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. 39 அடிகள் வாரினால் அடிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த அடிக்கப்பட்ட அடி எப்படிப்பட்டதாக இருக்கு, கடினமாக இருக்கும் இல்லையா. அப்போ அது ஏன் அந்த அடி 39 விதமான பலவீனங்கள் இருந்தது. இந்த உலகத்தில் இருக்க பலவீனம் போராட்டத்தின் ஆவிகள். அப்போ அத்தனை விதமான வாரினால் அடிக்கப்பட்டு சிந்தப்பட்ட ரத்தத்தை இந்த தேசத்துக்காக சிந்தப்பட்டது, இந்த உலகத்துக்காக சிந்தப்பட்டது, உனக்காக எனக்காக பாவத்துக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அதனால் நீ நான் கழுவப்பட்டவர்கள் இல்லையா. அதுதான் சொல்ல, வாரினால் அடிக்கப்பட்ட ரத்தம் உனக்காக எனக்காக இல்லையா. அநேக பார்த்த உச்சந்தல் இந்த உள்ளங்காலில் அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, அத்தனையுமே என் ரத்தம் சகல பாவங்களும் நோய்களும் சுத்திகரிக்கும் சொன்ன தேவன் சொன்னாரு. என் ஜனங்களுக்கு என்னதான் பார்த்தீங்க, நல்ல வசனம் நல்லா இருக்கும். என் ஜனங்களுக்கு நாளைக்கு நன்மையால
திருத்தி எப்படி நன்மை செஞ்சாராம்? தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் சிலுவையில சுமந்து மரித்து 3 நாள் ஒழித்திருந்தார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த சிலுவை நாட்கள் என்று சொல்லி கொண்டிருப்பீங்க. இன்னைக்கு நேரத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்காக எனக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இங்கே வந்து மரித்து என்ன பண்ணுற, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு மரித்து 3 நாள் விழித்தெழுந்து உன்னையே எண்ணி அனுதினம் நீ சொல்றது நான் சொல்றதை கேட்டுக்கொண்டு அனுதினம் நம்மளை நடத்தி கொண்ட ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திர பலிகளை சொல்லி நன்றியை சொல்லி உன் குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு சின்ன விண்ணப்பத்துக்காக